பத்திரிக்கையாளர்கள் என்ற பெயரில் திமுக ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸ்லீப்பர் செல்ஸ்னா பச்சை பச்சையாகவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறவனு இருக்கான்னு பத்திரிக்கையாளர்ன்ற பேரில் அதை நான் ஆல்ரெடி அம்பலப்படுத்தியிருக்கேன். துக்ளக் இனியாவை அம்பலப்படுத்தியிருக்கேன். அப்புறம் வியூகம்ன்ற ஒரு நிகழ்ச்சியோட புதிய தலைமுறை வீகம் நிகழ்ச்சியோட நெறியாளர், அவன் பேர் எனக்கு தெரியல, இவனுன்னா எவ்வளோ கேவலமாக பேசியிருந்தான்றதை 2 நாளைக்கு முன்னாடி அம்பலப்படுத்தியிருக்கேன். இப்போ டைம்ஸ்னு இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பரை சமயம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருப்பான் இல்லையா, அந்த டைம்ஸ்னு, அதில் ஒரு பையனா அவன் தரங்கெட்டவன் போல இருக்கவன் ஒரு வாக்காளர்களை வேட்பாளர்களை எப்படி பேசணும், அவங்க இவங்க அண்ணன் தம்பி இருந்தால் கூட பொதுவெளியில் பேசுகிறப்போ அவங்க இவங்க தானே பேசணும். இவன் என்ன பேசுகிறான்னா, திமுகட்ட காசு வாங்கினானு ஆனால் டிவி கேட்க ஓட்டு போட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன்னு சொல்லிட்டு வேட்பாளர் வாக்காளரில் சொல்லியிருக்கான். அவன் எவன்கிட்ட காசை வாங்கிட்டு பேசியிருப்பான்? திருவண்ணாமலையில் இவ்வளோ நடந்துச்சுன்றான். அப்போ எவன்கிட்ட காசை வாங்கிட்டு பேசியிருப்பான் அந்த சமயம் செய்திகளில்? வேறையாவன் ஏவா வேலிட்டு தான் வாங்கியிருப்பான். அந்த ஊழல் கொள்ளை கும்பல் தலைமை திருவண்ணாமலையே ஆந்திராவாக்க பார்க்குறான்ல, அந்த ஏவா வேலிட்டு தான் காசு வாங்கிட்டு இப்படி கூறான் போல இருக்குது. அந்த சமயம் செய்திகளில் ஒருத்தவன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள், மறக்காமல் பார்த்துருங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க திருவண்ணாமலையில நிர்வாகிகள் மட்டுமே 1,00,000 பேரோ நம்ம வச்சு மாநாடு போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலைமையில இருந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பேரை நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிராக்டிக்கலா பல இடங்கள்ல அது பாசிபிளே இல்லை. ஆனா வேற வழி இல்லை, மாவட்ட செயலாளர் கேட்கிறாருன்னா அது கீழே இருக்கவங்க தெரிஞ்சவங்க பேரெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நம்ம சொன்னா இவன் கேட்பான்பா, அவன் பேரெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல பல பேர் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தவரை டிவி கேட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா அங்க போறதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க, வர்றதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க, அங்க லோக்கல்ல இருக்கிறதுனால ஒரு கான்டாக்ட் இருக்கு, அதை வச்சு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அவன் கூட அங்க போயிட்டு டிஎம்கே ஓட்டு போடலன்ற ஒரு கசப்பான உண்மையே பல திமுக அந்த மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரம்